ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் அனுமதி கோருவோம். நமது தலையை சிறிது குனிந்து இதயத்தை பார்த்தமாறு வைத்துக்கொண்டு நமது கவனத்தை இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்கள் அருளால் தூய அறிவை பெற்று சுயம் குருவாக இருக்கின்றோம். ஒரு குருவின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தாங்கள் எடுத்துரைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அந்த மாதிரி ஒரு குருவின் கண்ணியமும் நடத்தையும் எங்களின் செயல்களில் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் இதயத்தையும் கவனத்தையும் தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் இதயம் தங்கள் அன்பால் நிரம்பி இருக்க வேண்டும். நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்திச் செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். உள்முகமான நமது கவனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அன்னையின் அனுமதியானது இதயத்திலிருந்து அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை நமது கைகளில் உணர முடியும். அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை தொடர்ந்து சகஸ்ராராவில் வைத்து
3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் உபாதைகளும் தோஷங்களையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, உலகின் அனைத்து ஏற்ற தாழ்வுகளும் அகங்காரம் மமகாரம் அனைத்தும் தங்களிடத்தில் சரணடையட்டும். அதர்மங்கள் சரணடையட்டும். தாயே, நாங்கள் தியானத்தின் மூலமாக தங்கள் மண்ணை ஒளியூட்ட நாங்கள் அன்னையிடமிருந்து பெறுகின்ற
நுண் அதிர்வுகள் வலுவானதாகவும் திடமானதாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் பூட்டு தியானத்தில் கூட்டாக தியானத்திலிருந்து சரணடைகிறோம். தாயே, எங்களின் இடா பிங்களா நாடிகளுக்கிடையே இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி எங்களை தயவு செய்து சமநிலைப்படுத்துங்கள். எங்களின் மத்திய நாடியை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடாநாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளையும் மாயைகளையும் குற்ற உணர்வையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, கடந்த காலத்தின் எண்ணங்கள் எங்களை ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை, அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள்.
தாயே, எங்களின் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளால் ஏற்படுகின்ற பயம், படபடப்பு, பொறுமையற்ற நிலை ஆகியவைகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் வைத்திருங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மத்திய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களை எப்பொழுதும் சமநிலையில், அமைதியான, நிறைவான தியான நிலையில் வைத்திருங்கள். தாயே, எங்களுக்குள் நிதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள். எங்களை எப்பொழுதும் சரியான பாதையில் வழிநடத்துங்கள். எங்களின் ஆத்மாவை அறிந்தவரான தாங்கள் எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்கின்றோம். இதே நிலையிலிருந்து நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக தங்களை கண்டு தரிசனம் செய்வதற்கும் அருள் புரியுங்களம்மா. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் நிலைநிறுத்துங்களம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும், தவறான எண்ண ஓட்டங்களையும், சந்தேகங்களையும்
தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்போம். தாயே, எங்களின் அனைத்து சக்கரங்களுக்குரிய குணங்களை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கும் அதை உணர்ந்து நாங்கள் செயலாற்றவும் எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க வேண்டும் அம்மா. தாயே, அருள் புரியுங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் எங்களின் அனைத்து செல்களிலும் நிறைந்திருந்து அனைத்து தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் எங்களின் செயல்களை செய்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேச கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि
त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் திருப்தியையும் மன அமைதியையும் தர்மத்தையும் எப்பொழுதும் மாறாத தன்மையுடன் நிலைநிறுத்துங்கள் அம்மா.
தாயே, எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தர்மத்தை அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். எங்களின் எல்லா செயல்களிலும் விஸ்வ நிர்மல் தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவம் எங்களுக்குள் நிலையாக நிலை பெற்றிருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்மளுடைய பவசாகரம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். எங்களுக்கு சுயம் குரு தத்துவத்தை உணர்த்தியவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் தத்துவங்களையும் அவர்களின் ஆசிர்வாதங்களையும் எங்களுக்குள் கிடைக்கப் பெறச் செய்யுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் பொய்யான குருமார்களின் போதனைகளையும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும் அம்மா. எங்களின் பவசாகரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து குரு பிரம்மா மந்திரத்தை கூறி தியானத்தில் இருப்போம். அன்னை அவர்கள் 10 குருமார்கள்
நமது பவசாகரத்தில் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த 10 குருமார்களில் ஒருவர் ராஜா ஜனகர். அவரை பற்றி அன்னை கூறிய ஒரு கதையின் மூலமாக நமது கவனத்தை எப்படி ஒருநிலைப்படுத்துவது என்று நாம் அறியலாம். ராஜா ஜனகர் மிதிலாவின் அரசர். மிகவும் தைரியமானவர், நல்லொழுக்கமுள்ளவர், சாஸ்திரங்கள் மற்றும் வேதங்களை அறிந்தவர். இவர் எதிலும் பற்றற்ற நிலையில் இருப்பார். ஒரு சமயம் நாரதர் பெருமான் அவரிடம் வந்து, தாங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள், தங்களை விதேகா என்று ஏன் அழைக்கிறார்கள் என்று கேட்டார். அதன் பொருள், உடலிலிருந்து தன்னை பற்றற்ற நிலையில் நிலைநிறுத்துபவர் என்று பொருள். அவர் கூறினார், உங்களுக்கு இதற்கான பதிலை நான் மாலையில் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு கிண்ணத்தில் பாலை நிரப்பி அவரிடத்தில் கொடுத்து விடுகிறார். நீங்கள் என்னுடன் இதை இன்றைய மாலை பொழுது முழுமைக்கும் இந்த பாலை கிண்ணத்திலிருந்து சிந்தாமல் என்னுடனே கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். சரி என்று ஒத்துக்கொண்டு நாரத பெருமான் அந்த கிண்ணத்தில் உள்ள பாலை எடுத்துக்கொண்டு அவருடனே வருகிறார். மாலை பொழுதாகிறது. ராஜா ஜனகர் நாரதரிடம் கேட்கிறார், நீங்கள் இன்றைய நாள் பொழுதுக்கும் என்ன நடந்தது என்று கவனித்தீர்களா என்று கேட்கிறார். அவர் கூறுகிறார், இல்லை, கிண்ணத்திலிருந்து பாலை சிந்தாமல் இருப்பதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன். என்னை சுற்றி என்ன நடந்தது என்று நான் கவனிக்கவில்லை என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் அவர் ராஜா ஜனகர் கூறுகிறார், இன்றைய நாள் பொழுதில் என்னை பாராட்டி மக்கள் புகழ் பாடினார்கள். ஊர்வலம் நடந்தது. நீதிமன்றத்தில் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இப்படி இன்று முழுவதும் நடந்த அனைத்து நிகழ்வுகளிலும் நான் எனது கவனத்தை எதிலும் சிதறாமல் ஒருநிலைப்படுத்தி எனது கவனத்தை நான் சரியான நிலையில் வைத்திருந்தேன். இப்படிதான் நாம் நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தப்படும் பொழுது நாம் எதிலும் பற்றற்றவர்களாக இருப்போம் என்று கூறுகிறார். அன்னை அவர்கள் கூறுவது, ஆம், உங்களைச் சுற்றி எத்தனை நிகழ்வுகள் நடைபெற்றாலும் நீங்கள் அந்த நிகழ்வுகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உங்களது கவனத்தை எப்பொழுதும் ஒரே நிலையில் சமநிலையில் வைத்திருங்கள். உங்களைச் சுற்றி நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார் என்று கூறுகிறார். இது நமது கவனத்தை நாம் ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு அன்னையின் அறிவுரையாகும். இந்த கவனத்தை ஒருநிலைப்படுத்துவது என்பதும் நம்மால் இயலாத காரியம். இதையும் நாம் அன்னையிடமே சரணடைய செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமது கவனம் ஒருநிலைப்படுத்தப்படுகிறது என்று நமக்கு தெரியும். நம்மால் ஏதும் செய்ய இயலாது. அனைத்தையும் செய்பவர் அன்னையே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே,
உண்மைகளை தேடுபவர்களை பாதுகாப்பவர் தாங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அச்சங்களை அகற்றுபவரும் தாங்கள். தாயே, எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் ஆழமான நிலையை அடைவதற்கும் அதில் சந்தேகமற்ற நிலையை நாங்கள் கொண்டிருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். So, in the awareness of Sahaja-yogis, where you know all about your chakras, you know about vibrations, you know how you relate to others, still, all this knowledge is for personal advantages. So, the shadow of the past still lingers on, even when you have this new awareness. Animals can swim automatically, they don't have to learn. But human beings have to learn to swim. So they had forgotten the techniques which were known to the animals and have taken to the techniques of human beings. But in Sahaja Yoga, you have got your realization in one lifetime. And in this lifetime you have to grow. And in this lifetime you have to achieve the highest. So the time is so very short. And the background is so dark. You are surrounded by people who are pouring out morning till evening destructive concepts. Now you are the people who have to shoot out much faster than all of them. But a kind of a lethargy, though you understand that your awareness is very different from them, a kind of a lethargy which does not accept it the way it should accept Sahaja Yoga. Every one of you must think every day, what have I done for Sahaja Yoga today? But you are all still very busy with your jobs, of making money, of have relations with people who do not matter at all in Sahaja Yoga. We have to make an all-out effort to rise to that point that whatever we know, we believe in, we act on that and become one with it. You can do that with concepts, but not with reality. This is the problem. Like supposing a fanatic believes that he can do such and such thing in his own religion. He will do it.
When the concept is not reality, it has given no benefit to anyone, has shown no performance of any substance. Still people do it. I see in my own country when they were fighting for freedom, my father himself gave up all his property, gave up his practice with 11 children in the family, and we were living in palaces, started living in huts for days together, for years together. But for the gross freedom, we'll do anything. But for the subtler freedom, the Sahajogis have to do everything that is possible. Be aware, to be in your conscious mind all the time that you are yogis. You are the ones who are very much higher than the rest of the humanity. That the salvation of the whole of the humanity depends on you. The purpose of creation will be served by you. So first of all, you have to be conscious in your consciousness that you are so important, and that's why you were given realization. How can you be living with your conditionings and with your ego? The conditionings are like this. Supposing you are coming from a Christian religion, then you must bring that little bit of that religion into Sahaja Yoga. Or if you are from a Hindu religion, you want to bring some out of that. We have all the essences of these in Sahaja Yoga, the pure essences. But we can't have the gross nonsense. All these things are like dirt over our Sahasrara, which must be shaken off. Though now you are aware and conscious of your chakras, you do not keep them clean. Ordinary human beings, if they have clothes, they have houses, they try to keep it clean. But you do not feel ashamed of them also when they are bad. Because after some time, you also lose the awareness of them. That means you have become subtler, but in your consciousness, you are not yet subtle. There are so many things you know more than the people who are not realized as absolute reality. For example, we don't even use vibrations. Whenever it is needed, we don't use it. Or sometimes mechanically, just like a machine, we start giving bandhans. So you are still unconscious about your chakras, slightly conscious when you put your mind to it. Otherwise, in your central nervous system, you are not yet so conscious. This is the reason why you do not know why you have to do a thing at a particular time. Unless and until you rise to this nirvikalpa state, you cannot go further. For example, I know everything what I do. I can handle any power whenever I want to. I can absorb any negativity I want to. I need not absorb any negativity I don't want to. You may be thousands of miles away from me. I know about every one of you. I may not know your worldly names, but I know you as a part and parcel in my being. I also can behave like a human being, absolutely like you, aging like you, using spectacles, doing all the things that will make me a complete human being. I have accepted this role consciously, not unconsciously. To me, nothing is unconscious. So if you have to be conscious of what you are doing, you have to be alert about it. The first thing that you have achieved is the peace. The peace. But even now, I find that peace, which should become joy, becomes a quarrel. Truth is one. You cannot argue about truth. It's a homogeneous thing. It doesn't quarrel with each other.
We are unconscious about our fingers. But when we have to hold something, all of them come together and Aizo. work it out. So the part of the brain which is working this out, the unconscious part of it, is to be made conscious. That is what evolution is. So now, adherence to any concept is against evolution. You must learn to face the reality, to accept the reality and act a real way. Now, you may say, Mother, this is a miracle. Something happens, this is a miracle. Maybe for the human beings, maybe for Sahaja Yogis also, but not for me, because I know what it is. So to rise above this halfway consciousness, one has to see how you are working it out. The whole system of relating to each other must change completely. That is very important, at least for Western people, because at least in India, people know that human efforts lead you nowhere. You have to take to your ascent. I mean, the real Indians. Some of them do take advantage of Sahaja Yoga and then disappear. Some of them do, but mostly they know that you have to be conscious of what you have got. So we can say that we have got self-knowledge, but we haven't got self-consciousness. Now, for example, you take somebody's name, say, of some great saint, you feel the vibrations are flowing. Also, you know why? Because he is a saint. But why not you, the Sahaja Yogis? If your names are taken, why not the vibrations flow? And in this, you have greater advantages because the Adi Shakti herself is before you. They didn't have anybody to tell them all these things. But the disadvantage of that is this, that you take it for granted. Now in expression, when we say something, when we express, are we natural? Lost. Are we doing it from our heart? The consciousness that I'm doing it from my heart is what I want you to achieve. Like there are people who work very hard in Sahaja Yoga. Others will just take it for granted. They do not want to help. They want everything to be ready-made. That shows that they are not conscious of their own powers of enjoyment. If they do it from their heart, then they will never feel what effort they have put in. They will only feel what they have been blessed with or what they have achieved. The sense of fulfillment and satisfaction will overcome all your problems, especially your left Vishuddhis. Now the second stage would be where you will be conscious of whatever you are doing, where there will be no mistakes. Whatever you will do may appear to be mistake, will turn out to be all right. Nobody is so far like that, so I would like to tell you. Because some people do feel, whatever I say of praising, they think I am saying it to them. Now for example, today I had my watch, I wanted to set my watch, so I pulled this screw up. Say, simple thing. Now this I did, I would say in a way unconsciously, but quite consciously. Because watch stopped, and I knew the time, what time I have to be there for puja. So consciously I have put myself against myself. If the watch had not stopped, I would have come earlier. But that was not the time I had to come. So I had to pull the screw to keep it stopped. So whatever mischief you play, you know, and you can play it against yourself also. And then you can make a drama. Oh, I made a mistake and things like that. For nothing at all.
But such a stage is far off, I must tell you. Just now, the stage at which we are still making lots of mistakes because we are not self-conscious. In a gross way, we understand this word self-consciousness like this: a person has to go for the interview, then he'll select his suit properly, he'll comb his hair properly, before going he'll clear his throat. Self-conscious. Être conscient. But when it is the question of your ascent, are we alert? Or we are taking it for granted that mother is just now going to give us a nice bath, put us in the cradle and take us there. This is being childish. You have to mature in your ascent. Now you may say, what should we do? Face yourself every day. In reality, see how much time you spend about mundane worries and how much about your ascent. Have you left everything, all your worries, to God Almighty? Have you completely jumped out of your background? Have you come out all the way, leaving everything that was nonsensical? And how do I relate to others? How do I talk to others who are Sahaja Yogis? I am surprised sometimes if the one Sahaja Yogi is attacked by a non-Sahaja Yogi, that a Sahaja Yogi group should support a non-Sahaja Yogi. Or a Sahaja Yogi who has to come up pays more attention to the negative people than to the positive. He relates better to the people who are negative than to the people who are positive. He is more friendly and open with the negative persons than with the positive. You have to cling on to the positive. But it's always the other way around, because also is a very subtle ego in there. All these subtle understandings I have told you many a times. But with your complicated brain, which is like a machine, like a spoiled computer, you can reach some conclusions out of what I have said, which are just contrary. Like, supposing I say you forget the past, simple thing. That means you forget everything that is good of the past. That is as if you should not understand why you are behaving like this. Forget the past means don't allow the past to overpower you. A brain which is simple, which is straightforward, which has got love in it, can understand what I am saying straightforward. This complicated brain is to be put right. And the best way is to stop thinking. Just stop thinking. That's what you have to do. Now, when you stop thinking, you feel that nothing can be done. Now, for example, I have to give you a speech now. But I start thinking about it. What will you hear? Can you hear my thinking? You have to say, enlighten these lights. All right? Then you just start thinking about it. I have to enlighten. Will it get enlightened? This is to be understood that by thinking you do not do anything. Thinking is lazy man's garb and is used to avoid work. Once I asked a lady I had in the house that we are going out, will you be cooking something for us? When we came back, she had not cooked anything. I used to cook every day, but she had not cooked anything. I said, why? Why didn't you cook something for us? She said, I thought you may eat outside. She was a Western lady. So my husband said, all right, we are going to eat outside, you stay at home. I said, doesn't look nice. He said, no, let her know what she thought is meant for herself. So this is the escape which you have learned before, the cleverness.
So you do not argue about it. Do not argue about Sahaja Yoga. You do not argue with your leaders. You may be his wife, but don't argue. We are having a very bad time from some of the wives of the leaders because they try to influence the husbands. As far as Sahaja Yoga is concerned, they have nothing to do with that. Supposing you are working in an office and the husband is some great official and you are a clerk, will you correct the husband? In this case, the women have to nourish the organization, nourish the husband with love. I think it's so great to have been born as a woman myself because I can enjoy the heart, the emotions of my love, the working and the play of my love. It's so great that no incarnation can enjoy that as I can. So the women should not feel degraded if they have to look after the heart. Du But cœur. they are in a higher aspect. You can do without thinking, but you cannot do without the heart. So the ladies should not argue with their husbands if they are leaders. And also one should not argue otherwise also. Et d'une manière plus générale, il ne faut pas argumenter. Because I've seen if the women are very argumentative, the men become deaf. They just don't listen what women are talking. If they are very aggressive, then the men become absolutely shut up. So in relationship with each other, you must behave in a natural way that you are a man and you are a woman. You should become more a woman and more a man. And then you will see the fun. Imagine in this world if there were only men or only women, what would have happened? Very boring. So, we have to know that in our awareness, we have to be conscious how far we have achieved the consciousness for our relationship with each other. That is the collective consciousness of Virat, of the brain, that is of Sahasrara. So in principle, Sahasrara is Vishnu Tattva. But the deity is Mataji Nirmala Devi. So you can see how the beautiful integration has taken place. All the powers of Sri Vishnu have to act according to the deity, surrendered at the lotus feet of the deity. So the consciousness of Sri Vishnu is absolutely in the hands of the deity. I do not want to talk about this tremendous deity. It's too much. Because it may fill you up with awe. So whatever is working out, allow it to work out. Donc, They say surrender your Sahasrara to this deity. And it's so simple for you because you have the deity, you have your own Sahasrara, and it's only you, the people who are Sahajogis today in modern times, have seen that deity. They say that you have to ask for three things called Salokya, Samipya, Sanidhya from God, meaning to see God. Salokya, Samipya, the closeness with God, and Sanidhya is the companionship. But you have got Tadatmya, is oneness with me, avec which is cette déité.
not in the concept of any one of the yogis and the saints and the seers who have been before. And this tadatmya you have when you are outside my body. While they have this tadatmya, when they are inside my body, they are no more. So you should understand the time limit. You must understand your greatness. And you must understand how you people are chosen for the highest work in this creation. So now there's no time for lethargy. Now you have to rise and awake. Today is the day when I hope you have to jump into Nirvikalpa. But only by effort you will stay there, otherwise you will again slip down. So go through this lecture again and again and do not think about it. Don't think that it is for somebody else, it is for you, for all of you, each of you. And you must know yourself how far you are going every day. Today's special day of Sahasrara. Today. Actually, if you see, it is according to the sun calendar, Sahasrara would have been tomorrow. Is a Monday, which is a Sahasrara. And just imagine that we are having it one day earlier. So, one has to know that the calendar of God has nothing to do with the human calendar. And something I should have come at least 2000 years back in this form. So the calendar is all right, timing is all right, everything is all right. You are not robots, you are not machines. You are evolved through evolutionary process, and through evolutionary process only you have to achieve the higher personality. So whatever we may do, or whatever may be all right, it's you who have to show the results. We may take your Sahasrara to a great enlightenment, but again it will collapse. So, Donc, you have to know that whatever heights you are brought to, it is you who have to maintain it with full willpower and action. May God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களிடத்தில் இருப்பதற்கு எங்களை தயவு செய்து ஆசிர்வதியுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.